வணக்கம். உங்க பிள்ளையோட ஸ்கூல்ல எத்தனை மொழிகள் சொல்லித் தரணும்? இந்த ஒரு சிம்பிள் கேள்விதாங்க உலகத்துல இருக்கிற பல நாடுகளோட கல்வி முறையே ஆட்டிப்படைக்குது. இன்னைக்கு நாம இத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான். பல மொழிகளை பள்ளியில கத்துக் கொடுக்கறது மாணவர்களோட எதிர்காலத்துக்கு ஒரு பாலமா அமையுமா, இல்ல அது அவங்களோட கற்கும் திறனையே குறைச்சிடுற ஒரு பொறியா மாறிடுமா? இந்த கேள்விக்கான பதில தேட நாம முதல்ல உலகத்தோட மிகப்பெரிய மொழிக் கொள்கை சோதனைகள்ல ஒன்றான இந்தியாவிலிருந்து ஆரம்பிக்கலாம். 1968ல கொண்டு வரப்பட்ட இந்தியாவோட மும்மொழிக் கொள்கை காகிதத்துல பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனா நிஜத்துல கள நிலவரம் முற்றிலும் வேற. குறிப்பா கிராமப்புறங்கள்ல 3 மொழிகளையும் சொல்லித்தர தகுதியான ஆசிரியர்கள் இல்ல. இதுதான் யதார்த்தமான ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. ஆனா இந்தியால எல்லா மாநிலமும் இந்த மும்மொழிக் கொள்கையை பின்பற்றல. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தமிழ்நாடு. ஆரம்பத்தில இருந்தே தமிழ் ஆங்கிலம்ங்கிற இருமொழிக் கொள்கையில ரொம்ப உறுதியா இருக்கு. இந்த ஒரு வரி இந்த 2 கொள்கைகளுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை அவ்வளோ அழகா சொல்லுது இல்லையா? 2 மொழியை ஆழமா கத்துக்கிறதுக்கும் 3 மொழிகளோட போராடுறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். ஒரு கொள்கையை சரியா திட்டமிடாம மக்கள் மேல திணிச்சா என்ன ஆகும்? அது எவ்வளவு சீக்கிரமா சரிஞ்சு விழுங்குறதுக்கு நாம ஒரு சமீபத்திய உதாரணத்தை பார்க்கலாம். மகாராஷ்டிராவில் நடந்த இந்த சம்பவங்கள் ஒன்ன தெளிவா காட்டுது. மக்கள் சப்போர்ட் இல்லாம, சரியான ஆய்வு இல்லாம கொண்டு வர்ற கொள்கைகள் ரொம்ப நாள் நிக்காது. பாருங்க, வெறும் சில மாதங்கள்லே ஒரு கொள்கை எப்படி தோல்வி அடைஞ்சதுன்னு. சரி, இந்தியாவிலிருந்து இப்போ உலக லெவல்ல சில சக்சஸ் ஸ்டோரின்னு சொல்லப்படுற நாடுகளை பார்க்கலாம். உண்மையிலேயே அது வெற்றி கதை தானான்னு டேடாவோட ஒப்பிட்டு பார்ப்போம். முதல்ல லக்சம்பர்க். இதை நிறைய பேர் ஒரு மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க குழந்தைங்க சின்ன வயசுல இருந்தே லக்சம்பர்கிஷ், ஜெர்மன், பிரெஞ்சுன்னு 3 மொழிகளை கத்துக்கிறாங்க. கேட்கவே நல்லா இருக்குல்ல? ஆனா பீசான்னு சொல்லப்படுற சர்வதேச மாணவர் மதிப்பீட்டு அறிக்கையை பார்த்தா கதை தலகிழா மாறுது. லக்சம்பேர்க்கோட வாசிப்பு மதிப்பெண்கள் சராசரியை விட குறைவு. அதை விட அதிர்ச்சி என்னன்னா, உலகத்திலேயே இங்கதான் பணக்கார ஏழை மாணவர்களுக்கு நடுவுல படிப்புல பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த சிஸ்டம் உள்ளூர்ல இருக்கிற வசதியான மாணவர்களுக்கு ஒரு ஏணி மாதிரி உதவுது. ஆனா வசதி இல்லாதவங்களுக்கு, குறிப்பா வெளிநாட்டிலேருந்து வர்ற மாணவர்களுக்கு ஒரு பெரிய சுவராணிக்குது. பாலமா இருக்க வேண்டிய கல்வி தடையா மாறுது. அடுத்து சிங்கப்பூர். இவங்களோட கதை வேற மாதிரி. ஆங்கிலம் பிளஸ் தாய்மொழி கொள்கை. பீசா ஸ்கோர்ல எப்பவுமே டாப்ல இருப்பாங்க. இது ஒரு மிகப்பெரிய வெற்றியா பார்க்கப்படுது. ஆனா இந்த வெற்றிக்கு ஒரு விலை கொடுக்கப்பட்டிருக்கு. சிங்கப்பூர்ல வீடுகள்ல ஆங்கிலத்தோட ஆதிக்கம் அதிகமாயிட்டே போகுது. அதே சமயம் மாண்டரின், மலாய், தமிழ் போன்ற தாய்மொழிகளோட பயன்பாடு குறைஞ்சிக்கிட்டே வருது. இதுதான் அந்த விலை. இந்த கொள்கை தாய்மொழியில பேச தெரிஞ்ச, ஆனா அந்த மொழியோட இலக்கியத்தையோ ஆழத்தையோ படிக்க தெரியாத ஒரு தலைமுறையை உருவாக்கியிருக்கு. பொருளாதாரம் ஜெயிச்சிருச்சு, ஆனா மொழியோட ஆழம் அது கேள்விக்குறிதான். கடைசியா சுவிட்சர்லாந்து. எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் பாருங்க, அங்க நிறைய மொழி பேசுறாங்க, அதான் அவள பணக்கார நாடா இருக்குன்னு. ஆனா அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்க தவறிடுறாங்க. சுவிட்சர்லாந்தோட உண்மையான ரகசியம் மும்மொழி கொள்கை கிடையாது. அங்க ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு தனிப்பட்ட மொழிதான் அதிகாரப்பூர்வமான பயிற்று மொழி. அதாவது அவங்க மொழி திணிப்பு செய்யல, பிராந்திய மொழிகளுக்கு மரியாதை கொடுக்கறாங்க. அதுதான் அவங்க வெற்றிக்கு காரணம். இதுவரைக்கும் சில நல்ல விஷயங்கள், சில குறைகளை பார்த்தோம். ஆனா ஒரு மொழிக் கொள்கை முழுசா தப்பா போனா என்ன ஆகும்? அது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு தெரிஞ்சுக்க தென்னாப்பிரிக்காவுக்கு போலாம். தென்னாப்பிரிக்காவுல நடக்கிறது ஒரு பெரிய சோகம். 3 வருஷம் தாய்மொழியில படிக்கிறாங்க, எல்லாம் நல்லா போகுது. ஆனா திடீர்னு 4வது வகுப்புல இங்கிலீஷுக்கு மாறுறாங்க. விளைவு, பசங்களுக்கு தாய்மொழியும் சரியா தெரியல, இங்கிலீஷும் சரியா வரல. 2 மொழியிலேயே அவங்க பலவீனமாகிடுறாங்க. இது வெறும் தென்னாப்பிரிக்கா பிரச்சனை இல்ல, துணை சகாரா ஆப்பிரிக்கா முழுசும் ஒரு நம்ப முடியாத விஷயம் நடக்குது. அதாவது 80% குழந்தைகள் அவங்களுக்கு புரியாத, அவங்க வீட்ல பேசாத ஒரு மொழியில பாடம் படிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பெரிய கற்றல் தடையை உருவாக்கும்னு. சரி, இவ்வளோ உதாரணங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரியான மொழிக் கொள்கை வேலை செய்யும், எது செய்யாதுன்னு நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் இல்லையா? வாங்க அதை பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். ஒரு பன்மொழி கல்வி முறையை ஜெயிக்கணும்னா இந்த 5 விஷயங்கள் கண்டிப்பா இருக்கணும். முதல்ல, தாய்மொழியில வலுவான அடித்தளம் வேணும். 2வது, 3வது மொழியை சரியான வயசுல அறிமுகப்படுத்தணும். 3வது, போதுமான பணம், நல்ல ஆசிரியர்கள். 4வது, மக்கள் சம்மதம். 5வது, வீட்டு மொழியை அழிக்காம அதை மதிக்கணும். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். பல மொழி பேசுறதால ஒரு நாடு பணக்கார நாடா ஆகிடாது. ஆனா ஒரு நாடு பணக்கார நாடா வலுவான அமைப்புகளோட இருந்தா அவங்களால ஒரு நல்ல பன்மொழி கொள்கையை வெற்றிகரமா செயல்படுத்த முடியும். காரணத்தையும் தொடர்பையும் நம்ம குழப்பிக்க கூடாது.
கடைசியா ஒரு உண்மையும் நம்ம பார்க்கணும். பல நேரங்கள்ல இந்த மொழிக் கொள்கை முடிவுகள் கல்விக்காக எடுக்கப்படுறது இல்லைங்க. அதுக்கு பின்னால அரசியல், அடையாளம், தேசிய பாதுகாப்புன்னு பல விஷயங்கள் இருக்கு. அப்போ கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். நாம பள்ளிக்கூடங்கள்ல எந்த மொழிய கத்துக் கொடுக்கணும்னு விவாதிக்கும்போது உண்மையா கல்விக்காக போராடுறோமா இல்ல நம்ம அடையாளம், அதிகாரம் இதுக்காக போராடுறோமா? யோசிச்சு பாருங்க.